ஒரு நாடக நடிகராக, இசை நாடக நடிகராக, மேடை கலைஞராக புகழ்பெற்ற புகழின் உச்சியிலே இருந்த KP ஜானகி அம்மாள் அரசியலுக்கு வந்து தேசிய இயக்கத்தின் தலைவராகி, பின்னர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் ஒப்பற்ற தலைவர்கள் ஒருவராகி நம்மிடையே வாழ்ந்து மடிந்த KP ஜானகி அம்மாள் அவர்களை பற்றிய ஒரு சிறு வாழ்க்கை சித்திரம் இப்பொழுது சென்னை கலைக்குழு வழங்கும் அம்மா. பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு தங்கம், பரங்கியர் கலங்கிட சீரிடும் சிங்கம், பரங்கியர் கலங்கிட சீரிடும் சிங்கம், பரங்கியர் கலங்கிட வந்துட்டோம் சரியான நேரத்துக்கு வந்துட்டோம். வாங்கய்யா, சொல்லுங்க. ஆடி மாசம் 23ஆம் தேதி தீக்கல்பட்டியில நாடகம் வச்சிருக்கோம். பெரிய பெரிய தலைக்கட்டெல்லாம் கூடி செய்யற விசேஷம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நல்ல செட்டா பார்த்து கூட்டின்னு வாங்கன்னு சொன்னாங்க. அதான் அம்மா கிட்ட தேதி கேட்டு வந்தோம். ஆமாங்கம்மா. ஏஜென்ட் ஐயா, நீங்க சொல்ற அதே நாள்ல மானாமதுரைக்கு தேதி கேட்டு எனக்கு கடுதாசி போட்டிருக்காங்க. அதனால என்னால வர முடியாது. அம்மா, உங்களுடைய ஒரு ஷோக்கு சன்மானம் 300 ரூபான்னு சொன்னாங்க. நாங்க ஒன்னும் 350 ரூபா கொடுக்குறோம்மா. உங்க தேதி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்கம்மா. 350 ரூபாய் இல்ல, 400 ரூபாய் கொடுத்தாலும் நான் வரமாட்டேன். பெரிய பெரிய தலைக்கட்டெல்லாம் கூடி செய்யற விசேஷம், இத வேண்டாம்னு சொல்லிடாதீங்க. உங்க தேதி கொடுத்தா நல்லா இருக்குங்கம்மா. சரி, அப்ப விஸ்வநாத தாச கூப்பிடு, நான் தேதி தரேன். அவரோட எந்த ஸ்ரீ பார்ட்டும் நடிக்க வர மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, விஸ்வநாத தாசோட நான் நடிக்கிறேன். மேலான ஜாதி என்று மெத்த பேசி மிக மாறான காரியங்கள் செய்து வாழும் மாளான ஜனங்களின் வஞ்சனை எல்லாம் இனி மாண்டு மடியும் என்று ஆடுறாட்டே ஆடுறாட்டே சுழன்றாடுறாட்டே சுழன்று சுழன்று சுழன்றாடுறாட்டே பாப்பம் குறையும் என்று ஆடுறாட்டே பாப்பம் குறையும் என்று ஆடுறாட்டே. இனி இதுதான் ஜானகி அம்மா, KP ஜானகி அம்மா. ஜானகியின் கலைவாழ்வில் அவர் தன் இளமையின் தலைமுகத்தில் நின்று கொண்டிருந்த போது நடந்த சம்பவம் இது. ஜானகி அம்மாள் நாடக உலகத்தில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த போது நடந்த சம்பவம் இது. ஜானகி அம்மாள் ஒரு ஷோவிற்காக அன்று பெற்ற சன்மானம் 300 ரூபாய். இன்றைய மதிப்பில் அதன் மதிப்பு என்ன தெரியுமா? அன்றைக்கு ஒரு சவரன் 26 ரூபாய். கணக்கு போட்டு பார்த்தால் இன்றைய மதிப்பில் அன்றைக்கு ஜானகி பெற்ற சன்மானம் ஒரு ஷோவிற்கு 4.5 லட்சம் ரூபாய். அப்படி உச்சத்தில் இருக்கும் போதுதான், புகழின் வெளிச்சத்தில் சூழப்பட்டிருக்கும் போதுதான் ஜானகி அம்மாள் சாதிய தடைகளையும் சாதிய கட்டுத்திட்டங்களையும் காலால் உதைத்தெறிந்துவிட்டு விஸ்வநாததாசுடன் நடித்தார். ஒரு கட்டத்தில் மதுரை நாடக சங்கத்தில் தலைவராக விஸ்வநாததாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது துணைத் தலைவராக ஜானகி அம்மாள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர்கள் இருவரும் இணைந்து நடித்த வள்ளி திருமணம் நாடகம் மிக பிரபலம். வளையல் வாங்கலையோ அம்மம்மா, வளையல் வாங்கலையோ, வளையல் வாங்கலையோ அம்மம்மா, வளையல் வாங்கலையோ, வாலிப பெண்ணுக்கு தாலிய கட்ட, வாலிப பெண்ணுக்கு தாலிய கட்ட, வரிசை கண்ணாடம் கையில போட்ட, வளையல் வாங்கலையோ அம்மம்மா, வளையல் வாங்கலையோ. தேச விடுதலை போரின் தட்ப வெப்பநிலை மாறிக்கொண்டிருந்த சூழல் அது. காங்கிரஸ் இயக்கத்திற்குள் சோஷலிஸ்டுகள் தனி குழுவாக தீவிரமாக செயல்பட தொடங்கிய காலம் அது. 1938 வத்தலகுண்டு நகரில் நடந்த காங்கிரஸ் இயக்கத்தின் சோஷலிஸ்டுகளின் மாநாட்டில் ஜானகி அம்மாள் தன் கணவர் குருசாமியுடன் பங்கேற்கிறார். காங்கிரஸ் சோஷலிஸ்ட் இயக்கத்தின் தலைவர்களான AK கோபாலன்,
பி சீனிவாசராவ், ஜீவானந்தம், பி ராமமூர்த்தி, எம்.ஆர். வெங்கட்ராமன் ஆகியோர் மேடையில் அமர்ந்திருக்கின்றனர். தேச விடுதலை பாடல்களை மாநாட்டிற்கு வந்திருக்கும் யாராவது மேடையில் வந்து பாடலாமே என்று அவர்கள் அறைகூவல் விடுக்கின்றனர். குருசாமி ஜானகி அம்மாளிடம் போய் பாடுங்கள் என்கிறார். பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. நாடக உலகின் புகழ் சிகரங்களின் உச்சி முகடுகளில் வலம் வந்து கொண்டிருந்த ஜானகியின் வாழ்வு அடுத்த கட்டத்திற்கு செல்கிறது. அரசியல் மேடைகளில் அவர் பாடத் தொடங்குகிறார். பாடகராக மட்டுமல்ல, பேச்சாளராகவும் அவர் நாடெங்கும் பயணம் செய்கிறார். காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியின், அதைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான தலைவர்களில் ஒருவராக பரிணமிக்கிறார். 25 வயது நிரம்புவதற்குள் 2 முறை சிறைவாசம். தென்னிந்தியாவில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி ஜானகி அம்மாள் தான். மக்களை கிளர்ந்தெழச் செய்யும் ஆவேசமான அவரது பேச்சுக்களை கண்டு அஞ்சிய ஆங்கிலேய அரசு ஜானகி அம்மாளை வேறெங்கும் செல்லக்கூடாது என்று தடை விதிக்கிறது. அவரை பொன்மலை நகரில் கொண்டு போய்விட்டு அவ்வூரை விட்டு வெளியேறக்கூடாது என்று எச்சரிக்கிறது. பொன்மலை நகரில் வசிக்க தொடங்கிய ஜானகி அம்மாள் அங்கும் சும்மா இருக்கவில்லை. சிறார்களை திரட்டி பாலர் சங்கம் அமைக்கிறார். ஜானகி அம்மாளின் பாலர் சங்கத்தை சேர்ந்த சின்னஞ்சிறுமியான பாப்பா, அதாவது சிறைச்சாலையில் உண்ணா நோன்பிருந்து உயிர் விட்ட அன்னை லக்ஷ்மியின் மகளான பாப்பா உமாநாத் ஜானகியின் பொன்மலை நாட்களை நினைவு கூறுகிறார். ஜானகி அம்மாவிற்கு அப்படி ஒரு குரல் வளம். அந்த குரல் வளம் அள்ளி தந்த பாடல்களை அன்றாடம் கேட்டவள் நான். ஜான்சி ராணி லட்சுமிபாய் குறித்த ஒரு இசை நாடகத்தை பால சங்கத்தின் மூலம் நடத்தி காட்டினார். அந்த இசை நாடகத்திற்கு கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே அம்மாதான். அம்மா மிகவும் கண்டிப்பானவர். அவர் சொன்ன நேரத்திற்கு சற்று தாமதமாக சென்று விட்டால் அவ்வளவுதான். அம்மா பாட்டு சொல்லி தரமாட்டார்கள், திருப்பி அனுப்பி விடுவார்கள். அம்மா எப்போதும் பார்டர் போட்ட கதர் புடவைதான் கட்டுவார். அப்போது அவருக்கு 24 வயது இருக்கும். அம்மா பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருப்பார். ஓரிரு மாதங்கள் கழித்து எங்கள் கண்முன்னே அம்மாவை போலீஸ் கைது செய்து வேனில் ஏற்றி சென்றது. நாங்கள் எல்லாம் அழுது கொண்டே அம்மாவின் கைகளை பிடித்துக் கொண்டோம். போலீஸ் எங்களை கடுமையாக பேசி விரட்டிய போது அம்மா போலீஸை கண்டித்தார். எங்களிடம் நீங்கள் அழக்கூடாது, தைரியமாக இருங்கள் என்று கூறினார். அம்மாவை ஏற்றி சென்ற அந்த போலீஸ் வேன் எங்கள் கண்களில் இருந்து மறையும் வரை நாங்கள் கை அசைத்தபடியே நின்று கொண்டிருந்தோம். கம்யூனிச இயக்கத்தில் மிக பெரும் தலைவர்களில் ஒருவராக உருவெடுத்த ஜானகி கட்சியின் முடிவின்படி 1944 முதல் மதுரை விவசாய சங்கத்தை கட்டியமைக்கும் பணிகளில் ஈடுபட்டார். மதுரை வடக்கு தெற்கு தாலுகாக்களில் 180க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாய சங்கத்தின் அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. 65 மையங்களில் கட்சி கிளைகள் அமைக்கப்பட்டது. சுதந்திரம் அடைந்த சில மாதங்களுக்கு பிறகு மதுரை மாநகராட்சி தேர்தல் வந்தது. அப்போது நடைபெறுகிற தேர்தல்களில் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை கிடையாது.
வரி செலுத்துபவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும். மதுரை மாநகராட்சி 5வது வார்டு பூந்தோட்டத்தில் பிரபல காங்கிரஸ் தலைவரான சீனிவாச ஐயங்காரையும் பரம்பரை கவுன்சிலராக கருதப்பட்ட முனீஸ்வர் ஐயரையும் எதிர்த்து போட்டியிட்ட ஜானகி அம்மாள் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 1954ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜில்லா போர்டு தேர்தலில் சமயநல்லூர் தொகுதியில் நிறுத்தப்பட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வாழிய வாழிய வாழியவே, தோழர்களுக்கு வணக்கம். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்த மக்களாகிய உங்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த வெற்றி தனிப்பட்ட KP ஜானகி என்கின்ற எனக்கு கிடைத்த வெற்றி அல்ல. இது செங்கொடி இயக்கம் மக்களுக்காக ஆற்றிய பணிகளுக்கும் விவசாய தொழிலாளர் போராட்டங்களுக்கும் கிடைத்த வெற்றி. இந்த வெற்றி செங்கொடி இயக்கத்தின் மீது மக்கள் ஆகப்பெரும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். இந்த வெற்றி மக்களின் சிந்தனை மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கான அத்தாட்சி. எனக்கு கிடைத்திருப்பது பதவி அல்ல, இது ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை நான் உணர்ந்தே இருக்கிறேன். கட்சியும் மக்களும் எனக்கு அளித்துள்ள இந்த பொறுப்பில் நான் மிகச் சிறப்பாக கடமையாற்றுவேன் என்று உறுதி கூறுகிறேன். நாளை தலைவர்களால் மாற வேண்டிய உங்களுக்கு காலமின் கடந்திடவில்லை. நாளை தலைவர்களால் மாற வேண்டிய உங்களுக்கு காலமின் கடந்திடவில்லை. இன்னும் தயக்கமா இன்று தொடங்குவீர், எல்லாம் நீங்க படிக்கணும். தயாராகணும் இப்பொழுதே, மாபெரும் சக்தியாய் மாறிடவே. இன்னும் தயக்கமா இன்றே தொடங்குவீர், எல்லாம் நீங்க படிக்கணும். தயாராகணும் இப்பொழுதே, மாபெரும் சக்தியாய் மாறிடவே. இன்னும் தயக்கமா இன்றே தொடங்குவீர், எல்லாம் நீங்க படிக்கணும். தயாராகணும் இப்பொழுதே, மாபெரும் சக்தியாய் மாறிடவே, மாபெரும் சக்தியாய் மாறிடவே.